என்னடா நியூ இயர் அதுமா தூங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் எந்திரிக்கலையா? என்னடா டைம் ஆயிடுச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா. நியூ இயர் நீங்களாம் வந்துடாதா? எந்திரா, ஏன்டா இப்படி பண்ற? உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன்டா. எந்திரா டேய், நீ நியூ இயர்ரா. எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோம், ஆனா வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கரெக்டா கடைபிடிக்கிறது இல்ல. ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி எடுத்துருவோம். எடுத்த உடனே அப்புறமேட்டு அதை போட்டு காமிச்சா அவங்களுக்குலாம் தெரியும்ல. என்ன சொல்ற நீ? எவனும் வரமாட்டான்டா, போடா. அதை பத்தில நீ கவலைப்படாதடா. நான் எல்லா பசங்களையும் நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது மட்டும் தான் உன் வேலை. அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு எல்லாம் வந்துருவானுங்க. நம்ம அவங்க டாக்குமெண்ட்ரி எல்லாம் நடக்கிற தெரியுமா? அப்படியா? இப்ப சொல்ற மாதிரியே இரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன். இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன, எப்படி ஆள் கூட சேர்றதுதான். என்ன கீர்த்தனாவா? இது ஒரு டாக்குமெண்ட்ரி, இதை எனக்கு எடுக்க வேற. எனக்கு என்னடா ரெசல்யூஷனு? 10 அரியர் இருக்குடா, அது மட்டும் பேச்சு கிளியர் பண்ணிடணும்டா. நியூ இயர் அதுமா எல்லாரும் இப்படி சொல்றீங்க. அதான் வேற நல்ல ரெசல்யூஷனா சொல்லுங்க. சரி, அப்ப நீ சொல்றியா? உன்னோட போயிட்டு அடுத்த கொஞ்சம் நிறுத்தணும்டா, வேண்டா. இதெல்லாம் சொல்ல நடக்கிற வேலையாடா இதெல்லாம். பாத்துக்கங்க, மாட்டிக்காது. இந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் நமக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போறேன், அடுத்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன், சினிமாக்கு போறேன், நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆனா போகுது நமக்குலாம். அவ்வளவுதான் நமக்கு. என்னடா உனக்கே தெரியும், எதுவுமே நடக்க போறது இல்ல. இவ்வளோ பெருசா சொல்றியே, வீடியோ வேற எடுத்து வச்சிட்டோம். அப்பாண்டா நீ. என்னடா எல்லாரும் இவ்வளவு சொல்றீங்க? அப்ப நானும் எனக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குடா. இந்த டைம் உண்மையா சொல்றேன்டா. வீடியோ எடுக்கலாம்டா, வீடியோ எடுக்கலாம்டா. சரி, அப்ப நான் போய் கூப்பிட்டு வரேன். ஓகே தானே உனக்கு? என்னடா பெரிய ரெசல்யூஷன், எனக்கு தூங்குவதான் ஆள் கூட சேரும். கீர்த்தனாவா? எனக்கு என்னடா ரெசல்யூஷனு? 10 அரியர் இருக்கு, வந்துட்டு பேர் என்னடா இதை மட்டும் நிறுத்தணும். எனக்கு என்ன இந்த வாட்டி ரெசல்யூஷன்னா, ஜிம் போகணும், அடுத்து ஷார்ட் பிலிம் எடுக்கணும், அடுத்து சினிமாவுக்கு போகணும், நல்ல ஒரு பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வருஷம் ரெசல்யூஷன் ஆகும். இந்த டைம் உண்மையா சொல்றேன்டா. வாய்ஸ் வீடியோ எடுக்கணும்டா. வீடியோ சொன்னல டாக்குமெண்ட்ரின்னு. டேய், நீ நியூ இயர்ரா. எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோம், ஆனா வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து கரெக்டா கடைபிடிக்கிறது இல்ல. ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரி எடுத்துருவோம். எடுத்த உடனே அப்புறமேட்டு அதை போட்டு காமிச்சா அவங்களுக்குலாம் தெரியும்ல. என்ன சொல்ற நீ? அதான் நீ அப்புறமேட்டு சொல்லு, நம்ம போய் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுப்போம். என்னது? என்னடா உனக்கு இப்படிதான் இருக்குது? ஓஹோ, நம்ம தலைமை எஸ்டிஆரா? சரி சரி சரி. வண்டியாவே அப்படிதான்டா இருக்கு. நான் இதுக்குடா போய் சொல்ல போறேன். சரி, என்ன ஒன்று பண்ணலாம். இப்போ நீ போய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்க போற கரெக்டா? அதுல நம்ம அருண் இருக்கல, அவன் ஒரு நேவி ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டான்டா. சரிடா பாப்போம், இரு நான் போயிட்டு வரேன். இப்போ மட்டும் வரல அவ்வளவுதான் உனக்கு. ஆனா மாதேஷ், நீ சொன்ன மாதிரி அருண் வந்து அந்த ட்ரெஸ் தாண்டி போட்டிருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, வா, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும்டா. ஆள் கூட அதானே. எனக்கு என்னடா ரெசல்யூஷனு? என்னடா இருடா, 10 அரியர் இருக்கு, அது இந்த விஷயம் டீல் பண்ணும், அவ்வளவுதானே. ஏண்டா அவனே அரியர் இருக்குங்கிற அதேண்டா கலாய்க்கிறேன். ஆமா, எல்லாத்தோட ரெசல்யூஷன் நீ கிண்டல் பண்றல, உன் ரெசல்யூஷன் சொல்லு.
கொஞ்சம் இன்னும் குறைக்கணும் அவ்வளவுதானே. நீ அப்புறம் எல்லாரும் ரெசல்யூஷன் சொல்றதுக்கு முன்னாடி நீ கெஸ் பண்ற புரா என்னடா கண்டுபிடிக்கிறேன். இப்ப இவன் என்ன சொல்ல போறான்னு சொல்லவா? போகணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பு ஏற்றணும், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், படம் எடுக்கணும், செலிபிரிட்டி ஆகி பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணணும். அவ்வளவுதானே. டைம் மிஷின் விலைக்கு ஏதாவது போயிட்டு வந்தியாடா? வாடா டாக்குமெண்ட்ரி எடுப்போம்டா வாடா. சொல்லல, தெளிவா இருக்கு. சரி நீங்க என்ன சொன்னா நம்ப மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன். எனக்கு காலையில இருந்து திரும்ப திரும்ப நடந்ததே நடந்துச்சு. வர டாக்குமெண்ட்ரி எடுக்கணுன்ற வர்றானுங்க பேசுறானுங்க, இதேதான் ரிப்பீட் ஆகுது. கேட்டா மாநாடு எஸ்டிஆர்னு எல்லாம் சொல்லுவேன். ஆனா எனக்கு உண்மையா ஒரு சைக்கோ ஆயிருவேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்பெல்லாம் நம்ம இவன் யார் அவன் டைம்னு வாங்க. டேய் மாலேஷ் டாக்குமெண்ட்ரிடா. என்னடா சரி, காலையில இருந்து திருப்ப திருப்ப நடந்ததே நடந்துச்சு. எஸ்டிஆர் மாநாடு என்ன அவனையும் சொல்லிட்டு இப்படி எனக்கு யார் கண்டுபிடிச்சிட்டேன். டைமா? இப்ப நான் ஒண்ணு எழுதுவேன். சரி அதை நீ வந்துட்டு அதை ப்ராமிஸ் பண்ணாத. ம் எழுதுறவங்க மட்டும் என்ன வேர்டுன்னு தெரிஞ்சுதான். இந்த வேர்டு தெரியுதுல, தெரியுது. இந்த வேர்டு எப்பெல்லாம் சவுண்ட் கேக்குதோ அப்பெல்லாம் கருமை எனக்கு குரூப் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, சரி டெஸ்ட் பண்ணிடுவோம். எதுக்காக டெஸ்ட்? டைம் உன்கிட்ட சொல்லி வேஸ்ட்மா. எனக்கு லூப் ஆகுது இல்ல. லூப்னா? சரி, இப்போ உனக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அவ்வளவுதான். ஆமா. சரி போ. கூட்டா என்னடா டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது தப்பு இல்லை, ரெசல்யூஷன்ஸ் எழுதுறது தப்பு இல்லை. ஒருத்தர் ரெசல்யூஷன் ஒரு தடவை எடுக்கலாம், எத்தனை தடவை எடுக்கிறது? 4 தடவை. ஆமாண்டா, வருஷம் இதே தான் எடுத்துட்டு இருக்கிறோம். என்ன புதுசா இருக்க போகுது? வருஷம் வருஷம் எடுக்கிறது சொல்ல, காலையில இருந்து எனக்கு நடந்ததே நடந்துட்டு இருக்குன்ற. புரியலையா? என்னடா லூப் ஆகுதுங்கிற? மாநாடு பாட்டுவா லைஃப்? என்ன லூப் ஆகுது அப்படி சொல்லு பாப்போம். என்ன எத்தனை டைம் லூப் ஆகுது? அப்படி உனக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்க விருப்பம் ஏன் கேமரா இருக்கு? போடாடி எந்திரா எந்திரா. என்ன பெரிய மயிறு இவன் யார்கிட்ட சேர்றதா பெரிய ரெசல்யூஷன் பேரா? என்னடா நீங்களா பெரிய டாக்குமெண்ட் படுத்துறீங்களா? டிடி என்னடா இதுக்கெல்லாம் போய் அடிச்சுக்கிறீங்க? நீ அமைதியா இருக்கடா. சரிடா, உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். வயசுல கொஞ்சம் காமெடியாகவும் நினைக்காதீங்க. எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. இப்ப இருந்து ஒரு கேம், யாருமே இங்கிலீஷ்ல பேசக்கூடாது, தமிழ்ல மட்டும் தான் பேசணும். அப்பனா தான் நான் காலையிலுமே எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன். சரியா? இல்லடா, நீ டாக்குமெண்ட்ரியே எடுக்க மாட்டேற. என்ன கேம் விளையாட போறோம் இப்ப? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. இப்போ அந்த கேம் நம்ம விளாண்டோம்னா காலையிலேயே எனக்கு என்ன நடக்குதுன்றத நான் கிளியரா சொல்லிடுவேன். கொஞ்சம் தமிழ்ல மட்டும் தான் பேசணும். இப்போ கேம் ஓகேவா? சிம்பிள் காட்டுவேன், நீங்க அது தமிழ் அர்த்தம் சொல்லணும். எனக்குள்ள நம்ம ஒரு கட்டு பாச் தமிழ்ல சொல்லணும். கடிகாரம் அப்படின்னா கடிகாரத்துல நம்ம என்ன பார்ப்போம்? எனக்கு தெரியும் டைம்.
ஒரு கேம் விளாட போகிறோம், நான் ஒரு சிம்பிள் காட்டுவேன், அதுக்கு தமிழ் மீனிங் மட்டும் நீங்கள் சொல்லணும். ஒருவேளை இங்கிலீஷ் மீனிங் சொல்லிட்டா அவன் ஒரு சரியா கையில் ஒன்று தட்டு வாட்ச் கடிகாரம். அதில் என்ன பார்ப்போம்? மணி பார்ப்போம். மணி பார்ப்போம்ல, மணி பார்க்கறது இங்கிலீஷ்லன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை சொல்லும்போது மட்டும் எனக்கு லூப் ஆகுது. திருப்பி திருப்பி நான் காலையில இருந்து எந்திரிக்கிறேன், திருப்பி வரேன், திருப்பி உங்கள் டாக்குமெண்ட்ரி தான் கேட்குறேன். இது எதுக்கு நடக்குன்னு தெரியல, இது நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல. தயவு செய்து இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாது. அது எப்படிடா? உன் கூட தான் நாங்களும் இருக்கோம், ஆனா எங்களுக்குலாம் எந்த லூப்பும் ஆகலையே. நல்ல கதையா இருக்குடா மாதிரி நீ பேசுறது. டைம் என்னடா பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன். ரொம்ப ஆரம்பல சார். ஏன்டா போய் அவனுக்கு அடிக்கிற? என்னடாச்சு அது? மாதேஷ் சார் இப்ப டென்ஷன் ஆக மாட்டியாடா? ஏதோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் என்ன வேண்டாம்டா, டாக்குமெண்ட் எல்லாம் வேணாம்டா, எல்லாம் கிளம்புவோம்டா உங்க ரூமுக்கு. இங்க சும்மா இருந்தா சண்டை தான் போடுறீங்க. வாங்க கிளம்பலாம், போலாம் வாங்க. ஏன்டா ஒரு நாள் ஃபுல்லா ரூம் விட்டு வெளியே வராமலே இருக்க? என்னடா நீ கன்சிடன்ஸ் ஃபீல் பண்ணிருக்க? சாரி டாடி. வீடி சொன்னால் புரியாது, எனக்கு கொஞ்சம் தனியாக விட்டுறா. டேய் அதெல்லாம் முடியாதா, நீ சொல்ற வரைக்கும் நாங்க இங்க தான்டா இருக்கோம். மாதேஷ் ஏன்டா நேற்று வந்து வேற மாதிரி இருக்க? நீ 2 நாளா சைக்கோ மாதிரி பண்றதுக்கான பேசிட்டு எங்களுக்கு தெரியும்டா. ஏன்டா ஏதாவது பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன? டக்குன்னு சொல்றா, நான் போய் படிக்கிறேன்டா, அரியர் வேற இருக்குடா. சரி, நானும் யார்கிட்டையும் சொல்லாமதான் பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நேற்றிலிருந்து எனக்கு லூப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஷார்ப்பாக 9 o'clock இருந்து லூப் ஆகிக்கிட்டே இருக்கு. திரும்ப 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 நீங்கள் நேற்று டாக்குமெண்ட்ரி சொன்னது எல்லாமே திரும்ப திரும்ப எனக்கு ஒரு மாதிரி சைக்கோ தான் பிடிக்குது. ஆனால் நான் அதை அனலைஸ் பண்ண நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மணி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை இருக்குல்ல, அதனாலதான் எனக்கு லூப் ஆகுது. அந்த வார்த்தை எப்பெல்லாம் கேட்குதோ அப்பெல்லாம் எனக்கு லூப் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால நான் அப்ப இருந்து கொஞ்சம் தனிமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு தடவை லூப் ஆனா நேற்று இருந்து என்னால டிராவல் பண்ண முடியாது. அதனாலதான் தனிமையா இருக்கலாம்னு முடிவு. சரி, அப்ப இன்னைக்கு நீ செக் பண்ணி பார்த்தியா? அத இந்த செக் இதெல்லாம் வேணவே வேணாம். உனக்கே தெரியாம நீயே நிறைய லூப்ல செக் பண்ணிட்ட. நானும் திரும்ப திரும்ப வந்துட்டேன். இன்னைக்கெல்லாம் என்னால செக் பண்ண முடியாது. ஏய் இல்லடா, இதுக்கு செக் பண்ண வேண்டாம். வேண்டாம். டைம். ஏன்டா ஒரு நாள் ஃபுல்லா ரூம்குள்ளே இருக்க, வெளியே வர மாட்டேற? ஆமாண்டா, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்குடா. வீடி சொன்னால் புரியாது, எனக்கு கொஞ்சம் தனியா விட்டுறா. டேய் அதெல்லாம் முடியாதா, நீ சொல்ற வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க தான்டா இருப்போம். ஏன்டா மாதேஷ் ஒரு மாதிரியாவே இருக்க? நீ 2 நாளா சைக்கோ மாதிரி நடந்துக்க ரீசன் தெரியாம நாங்க இங்க போக மாட்டோம். ஏன்டா ஏதாவது பேய் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா என்ன? டேய் டக்குன்னு சொல்றா, நான் வேற போய் படிக்கிறேன்டா, அரியர் இருக்குடா. சரி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கூட எதுவும் பேசிடாதீங்க. நேற்று இருந்து எனக்கு லூப் ஆகுது. 9 மணிக்கு ஷார்ப்பா நான் எங்க இருந்தனோ அங்கிருந்து திருப்பி லூப் ஆகுது. நானும் பல தடவை இந்த ஒரு நாளை வாழ்ந்துட்டேன். நீங்க டெய்லி டாக்குமெண்ட்ரி சொல்றீங்க, டெய்லி நடந்தது. அந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை இப்ப போயிட்டு வந்திருப்பேன். நீ சொல்ற இவன் வாழ்ன்றியா, இவன் பிடிச்ச பொண்ணோட சேரணுன்றியா? கேட்டு கேட்டு ஒரு ஒரே படத்தை 10 தடவை பார்த்தா உனக்கே போர் அடிக்கணும். அதெல்லாம் சொல்றேன், நான் தனியாவே இருந்தேன். நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நீ சொல்றத நம்ப முடியலடா. இருந்தாலும் பரவாயில்ல, நேற்று அது ஒரு நாள் அப்படி நடந்திருக்கும். இன்னைக்கு வேணா ஒரே டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கோமா? அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இதுதான் வந்து
அதுக்கு எவ்வளோ நாள் ரூம்குள்ளேயே இருப்பேன். வாழ்நாள் மணி இங்கிலீஷ் பேசுறது நான் வெளியே போகிறதா? மாயசு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு போய் வாங்கிட்டு வந்துருவோம். சைன் இல்லாமல் அவங்க கொடுக்க மாட்டாராம். செமஸ்டர் சரி, வேற நான் வெளியே வரேன். ஆ. தயவு செய்து யாரும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். டேட் ஹலோ, சொல்கிறான். டேய் அதெல்லாம் எனக்கே தெரியும்டா. நான் உன்னை கொஞ்ச நேரம் அவனை வெறுப்பேத்திட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுத்துருந்தா. டேய் இப்போ அவனுக்கு டைமுங்கிற வேர்டு தானே இல்லை வேற ஏதாவது வேர்டு சொன்னாலும் லூப் ஆகுதா? டேய் சரி கோவப்படாதடா, வச்சுறேன்டா. உனக்கு என்னடா தெரியணும்? மாதே சொன்னதெல்லாம் உண்மை. அப்போ அவன் குரூப் ஆஃப் தெரிஞ்சுதான் இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணிருக்கியா? அதான் இப்ப தெரிஞ்சிருச்சல்ல, அப்புறம் என்னதுக்கு டவுட் கேட்குறேன்? எனக்கு ரொம்ப நாள் வெந்துச்சிருக்கு. சொல்றேன், ஏன்டா அதெல்லாம் பண்ற? என்னடா ஏன்டா ஒரு நாள் ஃபுல்லாவே ரூம்குள்ளே இருக்கு, ஏன்டா வெளியே வர மாட்டேற? எனக்கு பிரகாஷ் கிட்ட கூட தனியா பேசணும். கொஞ்சம் எல்லாம் வெளியே. ஏன்டா இவ்வளவு நேரம் இவனை வற்புறுத்தி நாங்க கூட்டிட்டு வந்தா நீ என்னடா இவன்ட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்ற? அதெல்லாம் இங்க ஆகாது. நீ எல்லாத்துக்கிட்டையும் தான் பேசுற. எந்த டைம் ஆனாலும் நம்ம இங்கே உட்காந்து பேசுவோம். நீ சொல்லு. ஏன்டா நைட்டுல இருந்து ஒரு நாள் ஃபுல்லா ரூம் உள்ளே பாய்ஸ். எல்லாரும் போயிருங்க. பிரகாஷ் மட்டும் தனியா பேசுங்க. சரி நீ பேச, நாங்க போறோம். சரி வாங்க போலாம். நான் போய் அரியர் இருக்காது படிக்கிறேன். பிரகாஷ் போன லூப்ல நல்லா பார்த்தேன். அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சது உனக்கும் லூப் ஆகும். எதுக்கு இதெல்லாம் பண்ற? அதான் இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, வேற எதுக்கு உன்னை வச்சு செஞ்சுட்டு இருக்கேன் நீ பண்ணதுக்கு? வச்சு செஞ்சுட்டு இருக்கியா? 2 நாள் லூப் போட்டு சைக்கோ ஆகிட்டு. நீ இவ்வளவு வச்சு செய்யணும்னு உனக்கு எதுவுமே பண்ணலையே. என்னடா பண்ண நானு? நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க குரூப்பா சேர்ந்து என் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணீங்கல்ல. ஏய் பிரகாஷ், உனக்கு விளையாடவே தெரியலடா. நீ ஒரு பாட்டுடா. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி எங்களை போட்டு உனக்கு எப்படி அந்த பவர்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்டா ஒரு நாள் ஃபுல்லா ரூம்லயே இருக்கு, ஏன்டா வெளியே வர மாட்டேற? என்ன படையா பண்ணிலாம் பெரியா? ஏய் இன்னைக்கு எவ்வளோ நேரம் சரி நான் ஃபுல்லாக கேட்காம போக மாட்டேன்டா. ஏன்டா ஒரு நாள் ஃபுல்லா இங்கே உட்காந்துருக்கேன், என்ன ரீசன் ஆச்சு சொல்லலாம்ல? ஏதாவது பேய் ஏதாவது பிடிச்சிக்கிச்சா என்ன? நான் போய் படிக்கிறேன்டா, அரியர் வேற இருக்குடா. சரி வாடா, அந்த ஹால் டிக்கெட்டாச்சும் போய் வாங்கிட்டு வருவோம்டா. நீ வந்து சைன் போட்டாதான் ஹால் டிக்கெட் தருவாங்க ஹெச்ஓடி சொல்லியிருக்காங்க. டேய் அது அப்புறம் வாங்கிக்கலாம்டா. டேய் அவனே ஏதோ கஷ்டத்துல இருக்கே, நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம்டா. இதைதான் நான் அப்பயே சொன்னேன் போலான்னு. எனக்கு அரியர்டா, நான் போய் படிக்கிறேன்டா. கொஞ்ச நேரம் திருப்பி வருவேன். எப்படி இதெல்லாம் பண்றானே தெரியலையே. இது எப்படி டைம்னு சொன்னா லூப் ஆகும்? ஓ, இந்த ரூம்ல பழைய ரூம்மேட் ஒருத்தன் பேரு டைம் தானே. அவன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. அவனுக்கு கால் பண்ணி கேட்ட வேண்டியதான்.
ஹாய், என் பேர் நாசிக். உன் பேர் மாதேஷ்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன். இல்ல, இப்போ உனக்கு ரூபாய் கொடுக்கல, அது காரணமே நான் தான். என்ன சொல்லு? ஆமா, பிரகாஷ் தான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்து என்கிட்ட வாங்கினான். நான் தான் அதை உன்ட்ட யூஸ் பண்ணிட்டேன். இதோட பேக் சொல்லி உனக்கு தெரிஞ்சாகணும். இதை என் மேல ஒருத்தன் யூஸ் பண்ணா, என்கிட்ட இருக்கிறது பிரகாஷ்க்கு தெரிஞ்சிச்சு. அவன் தான் உன் மேல யூஸ் பண்ணணும் என்கிட்ட இருந்து வாங்கினான். அது யாருக்கு தெரியாது அவன் உன் மேல இவ்வளவு வெஞ்சன்ஸா இருப்பான். ஏன்டா இப்பதான் வெளியே போக சொன்னா அதுக்குள்ள நீயே மெசேஜ் போட்டு உள்ள கூப்பிடுற, என்னடா நடக்குதுங்க? டைம் வந்துருச்சுடா, அதான்டா. என்னடா டைம்? என்னடா ஆச்சு? ஆளுக்கு சைக்கோ மாதிரி பண்றீங்க, என்னதான் சொல்லுங்கடா. அது ஒண்ணுடா, டைம் இருக்குல்ல, டைம் லூப்பை வச்சு என்னை ஒருத்தர் ரொம்ப வச்சு செஞ்சுட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த பவர் என்கிட்ட வந்துருச்சு. இப்ப அந்த டைம் லூப்பை வச்சு நான் சில பேரை வச்சு செய்யலான் இருக்கேன். கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன். இப்ப நான் ஒரு வேர்டை முடிவு பண்ணிட்டு அந்த வேர்டை சொன்னேன்னா யார் மேல யூஸ் பண்ணணும் அவனுங்களுக்கு அந்த டே திருப்பி 9 o'clock போய் நின்றுகிட்டே இருக்கும். இத இப்ப யார் மேல யூஸ் பண்ண போறேன் தெரியுமா? டேய் அப்படி இருப்பாரடா. ஏன் ஹரியர் எக்ஸாம் போய் அம்மா யூஸ் பண்றா, நான் போய் எக்ஸாம் எழுதி வந்துடும்டா. இந்த மாதிரி ஒரு பவர் இருக்காடா? நான் ரொம்ப நாளா வந்துட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. அது குடுற அந்த பவர் நான் யூஸ் பண்றேன்டா. டேய் அவன் ஸ்டாக்லாம் குறைஞ்சு போச்சுடா, நீ என் மேல யூஸ் பண்றா, நான் யூஸ் பண்ணிக்கிற பவரை.